நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் 2024 2ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த ஆண்டு முழுசும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் கண்மணி போல் நடத்தி வந்தார். இப்போது இந்த புதிய வருஷம் நமக்கு எப்படி இருக்குமோ என்று நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் இதை ஆசீர்வதித்து தர வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செபிப்போம். நன்றி ஆண்டவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தோப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவே. கடந்து வந்த பாதைகளெல்லாம் நினைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதிசயமாக நடத்தி வந்து இந்த புதிய ஆண்டினுடைய 1ஆம் நாள் 2ஆம் தேதியிலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, இடைபெடுவீராக. உமது சித்தத்தை நன்றி ஆண்டவே அறிந்து கொண்டு நாமத்தை மெய்ப்படுத்த நல்ல கிருபைத்தார் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய ஜனத்துக்கு எங்கள் மூலமாக இந்த வசனத்தை டிவி மூலமாக யூடியூப் மூலமாக கேள்விப்படுகிற ஜனத்திற்கு நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் செபித்த போது தேவன் தந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, ஒருவேளை உங்களுக்கு பிரபலமாக சொல்லப்படுகிற வார்த்தை போல் இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது வெறுமனை திரும்புகிறதில்லை. அது நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதை கவனமாய் கேட்பீர்களானால் கர்த்தர் அதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்து உங்கள் மேல் வரும்படி கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆக இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் கர்த்தரே சொல்லிவிட்டார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்க கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கை என்று சொல்லும்போது நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். அமெரிக்கை என்று சொல்லும்போது எங்கே ஒரு இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, தேவனுடைய ரட்சிப்பு இருக்கிறதோ, அங்கே அமெரிக்கை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தேவன் தான் அந்த அமெரிக்கை தர முடியும். ஒருவேளை உலகப் பொருளோ, பணமோ, படிப்போ அல்லது வேறு எந்த ஒரு காரியமும் அமெரிக்கை தர முடியாது. அது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை மட்டுமே அந்த அமெரிக்கையான வாழ்க்கையை நமக்கு அமைத்து தர முடியும். அமெரிக்கையே உங்களுக்கு பலனாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த அமெரிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில் பார்க்குறோம், மனம் திரும்புதல். முதலாவதாக மனம் திரும்புதல். கிறிஸ்தவ வாழ்க்கையும் மனம் திரும்புதல் இல்லாத வாழ்க்கை கிடையாது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் எல்லா இடங்களிலும் வாக்குத்தத்தம் என்று கொடுக்கிறார்கள். எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். ரட்சிக்கப்படாதவர்களும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள். துன்மார்க்கனும் துஷ்டனும் கூட வாக்குத்தத்தை வைத்துக்கொண்டு எனக்கு தேவன் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார் சொல்லி எதையோ ஒன்று பொருளாதார விஷயத்திலே நன்மையான காரியத்தை நினைத்து கொண்டு வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வாக்குத்தத்தமானது யார் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், மனம் திரும்பி அமர்ந்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தம் சாத்தியம். ஒருவேளை வாக்குத்தத்தம் பெற்று அது எனக்கு நிறைவேறத்தான் செஞ்சுது என்று சொல்லலாம். ஆம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறலாம். ஆனால் உண்மையிலே அமெரிக்கையாக இருக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ரட்சிக்கப்பட மனம் திரும்ப வேண்டும். தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருக்கிறது என்பது அநேகருடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பதே இல்லாமலும் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அமர்ந்திருந்து வேத வாசிக்கவோ, அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணவோ நேரம் இல்லாமல் ஓட்டசாட்டமாக இருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். நேரம் இல்லை.
பரபரப்பான உலகம். ஆகவே தேவன் சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு அநேகருக்கு நேரம் இல்லை. ஆகவே வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புதல் முதலாவதாக, தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிப்பது, அப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்துக்கு போகும்போது சொன்னார், நீங்கள் எருசலேமிலே வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி அவர் அதன்படி காத்திருந்து மேலறையிலே 10 நாள் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பை மட்டுமல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு பலத்த சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது காத்திருக்குதல் முக்கியம். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்தால் அமெரிக்கை உண்டாகும். அமெரிக்கான ஊழியம், அமெரிக்கான வாழ்க்கை. சரி, இப்படி இருக்க மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 19, 29, 30ஆம் வசனங்களை வாசி கேட்கலாம். கர்த்தர் இஸ்ரவேலை சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால், யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. அல்லேலூயா. அமெரிக்கை என்று சொல்லும்போது யுத்தமில்லாத, அமைதியுள்ள, எதிரிகள் இல்லாத, எதிர்ப்புகள் இல்லாத, அல்லது பற்றாக்குறை இல்லாத, மிகவும் மன சந்தோஷமான அமெரிக்கான வாழ்க்கை. ராஜாவின் நாட்களிலே தேசத்திலே அப்படிப்பட்ட அமெரிக்கை இருந்தது. இந்த நாளிலே அப்படிப்பட்ட அமெரிக்கை நம்முடைய தேசத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த நாளில் நாம் கேள்விப்படுகிறதெல்லாம் என்ன? நியூஸ் பேப்பரை பார்த்தாலோ, மற்ற நியூஸ் சேனல்களை பார்த்தாலோ, எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் உண்மையான நிலைமை என்னவென்றால், எது எப்படி இருந்தாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அமெரிக்கான நிலைமையை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாட்களிலே யோசபாத்துக்கு தேசத்தில் என்ன உண்டாயிற்று? அமெரிக்கா இருந்தது. தேசமே அமெரிக்கா இருந்தது. அவர்கள் அதனாலே பல நன்மையான காரியங்களை கட்டி கொண்டார்கள். அலங்கலத்தை கட்டினார்கள், கதவுகளை போட்டார்கள், தாழ்பால்களை பாய்ச்சினார்கள். விதமாக அவர்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா. அமெரிக்கை நம்முடைய தேசத்தில் அவசியமாக இருக்கிறது. அமெரிக்கை உண்டாயிருக்க வேண்டும். அடுத்து மனம் பொருந்தி செவி, அதாவது ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தின் நன்மை புசிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும்? மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். அதாவது வேதவசனத்தை கேட்கிறோம், அடிக்கடி போதகர்கள் சொல்கிறார்கள், கவனிக்கிறீர்களா, இங்கே இருக்கிறீங்களா, லிசன் எல்லாம் சொல்லிக் கொடுற, கவனிங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆள் இருக்குங்க, சிந்த எங்கேயோ இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கைதட்டுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்காக? சிலர் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கைதட்டவும் அல்லேலூயா சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவங்கள பார்த்து இங்கே இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா எல்லாம் கேட்குறாங்க. கவனிங்கள். ஏன்? செவி கொடுத்து நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நன்மையானதை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மனம் பொருந்தி மனப்பூர்வமாய் செவி கொடுக்கணும், கவனமாய் மனத்தை செலுத்தி கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. விதமாக இருக்க இப்பொழுது நாங்கள் பேசுகிற பிரசங்கம் ஒரு ஆட்டப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லாதது போல் இருந்தாலும் மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தோல்விகளையும் மாற்றி அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே நன்மையினால் முடிசூட்டி தருவார். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்தை கவனமாக கேளுங்கள், கை கொண்டு நடத்துங்கள், கை கொண்டு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் வீணாக வெறுமனை திரும்புகிறதில்லை. அது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேறும். சரி, செவி கொடுக்கிறது, இதை பற்றி சங்கீதத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆண்டவர் ஆலோசனை சொல்ல தயாராக இருக்கிறாரு. நம்ம செவி கொடுக்க தயாராக இருக்கிறோமா?
செவி கொடுத்தால் நன்மையானதை புசிப்பீர்கள். அது எப்படி செவி கொடுக்கணும்னா, செவி கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் செவியை சாய்த்து உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள். எங்கேயோ பார்த்துக்கிட்டு எங்கேயோ இருக்காதபடிக்கு உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். கவனித்து கேளுங்கள் கேளுங்கள். செவி சாய்த்துன்னு ஒரு தடவை சொல்லிட்டு மறுபடியும் கேளுங்கள்னு வேற சொல்றாங்க. அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்காரரின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கேளுங்கள் என்று சொன்னால் கேட்கிறோம், அநேகர் கேட்கிறோம். ஜெபத்தினாலே எனக்கு அதை தாரும் இதை தேரும் என்று எல்லாம் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோமா? அவர் கேட்கிறார், கேளுங்கள். அதை எப்படி கேட்கணும்? உங்கள் செவி சாய்த்து கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கேளுங்கள். தாவீதுக்காரரின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக தருவேன், ஏற்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்காரரின் நித்திய உடன்படிக்கை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 சொல்லப்பட்டிருக்குது. அவர் முன்பு இருந்த சவுல் ராஜாவை இஸ்ரவேலிலிருந்து அவன் தவறு செய்த போது அவனை தள்ளி, அதற்கு பிற்பாடு தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் நான் விரும்புகிறதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி அவனை ஏற்படுத்தினார். அவர் அவனை தள்ளி, பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி, சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான், எனக்கு என் சித்தமானது எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அவனை அபிஷேகம் பண்ணினார், நடத்தினார். அல்லேலூயா. ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்காரரின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நித்திய உடன்படிக்கை அவர் நமக்கு ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்திலே செவியை சாய்த்து வார்த்தை வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க, சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற மக்களாக இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே தாவீதுக்கு நிச்சயமான கிருபை தருகிறேன் என்று சொன்னாரே. தாவீதுக்கு அருளப்பட்ட காரியங்களை பார்ப்போமானால் 1 சாமுவேல் 30 அதனுடைய 8 19 வாசிக்க கேட்கும்போது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை வந்துவிட்டது. அவர்கள் 19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. ஆம் அருமையார்களே, இது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு சூழ்நிலையிலே சவுலினால் துரத்தப்பட்டு தாவீது பெலிஸ்தீரின் தேசத்திலே போய் அந்நிய தேசத்திலே சிக்லாக் என்ற இடத்துல தங்கியிருக்கிறான். அவனோடு கூட 600 குடும்பங்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே சென்று, ஆண்கள் எல்லாம் வெளியே சென்று திரும்பி வரும்போது இங்கே பெண்களும் பிள்ளைகளும் மிருக ஜீவனும் எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டு சிக்லாக் அவன் குடியிருந்த ஊர் கிராமம் முழுவதையும் அக்னியினால் சுட்டெரித்துப்பட்டு போய்விட்டார்கள் அந்நியர்கள், அமலேக்கியர். இதை வந்து பார்த்தபோது அவர்கள் எல்லாரும் தங்களில் பலனில்லாமற் போக மட்டும் அழுதார்கள். 600 ஆண்களும் சேர்ந்து அழுதா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அழுது மாத்திரமில்லை, அவங்கெல்லாம் நினச்சாங்க, இந்த தாவீது கூட சேர்ந்ததுனால தாண்டா நமக்கு இந்த நிலைமை, தாவீதை கல்லெறிஞ்சா நல்லதுங்கிறாங்க. இவ்விதமாக இருக்க தாவீதும் தன்னுடைய மனைவிமார்களையும் இழந்து இருக்கிறான். ஆனால் இந்த நிலைமையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. வார்த்தை கிடைத்தவுடனே புறப்பட்டு போனான். ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு, அதிலையும் 200 பேர் எங்களால் வர முடியாது என்று விடாய்த்து போனவர்களாய் தங்கிவிட்டார்கள். 400 பேர்களோடு சென்று அந்த எதிரிகளை முறியடித்து இவனுடைய பொருட்கள் ஒன்று குறைபடாமல், சிறியதும் பெரியதிலும் ஒன்று கூட குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்பதாக அந்த 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாரையும் தாவீது திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய காரியங்களில்
ஒன்றும் குறைவுபடாமல் ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை தூங்குறதும் தூங்குறதும் இல்லை. அவருடைய வார்த்தை ஒன்று வீணாய் போகாது. ஒன்று மட்டும் நிச்சயமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஐயோ எல்லாம் போய்விட்டதே, தாவீது அந்த நேரத்தில் நினைத்திருக்கக்கூடும், மனைவி பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டதே, இனி என்ன செய்ய முடியும், வீடு வாசல்கள் எல்லாம் போய்விட்டது, என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்தால், ஆனால் தேவன் என்ன சொன்னார், அவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அதுபடியே உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாயிலும் இதுவரை இழந்து போயிருப்பீர்களானால் இன்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், சந்தேகப்படாமல் தைரியமாய் உற்சாகமாக எழுந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராடி ஜெபிக்க வேண்டும், முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, தாவீதினுடைய காரியங்களிலே சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும், சவுல் இறந்து போனான், ஆனால் அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் தாவீது தான் ஏதோ சவுலை கொண்டது போல நினச்சிக்கிட்டு தாவீதுக்கு எதிராக போராடுறாங்க. அப்போ தான் சவுலின் குடும்பத்துக்கு ராஜ்யபாரம் நிற்குங்கிறதுக்காக ஜனங்கள் எல்லாரும் திரண்டு தாவீதின் குடும்பத்தோடு சண்டை போடுகிறார்கள். இது இவ்விதமாக இருக்க, அது 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. தாவீது வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர பலவீனப்பட்டு போனார்கள். ஏன் இவன் பலப்பட்டான் என்று சொன்னால், தாவீது கருளின கிருபை அதுதான். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலே கோலியாத்தை கொன்றான், இன்னும் சவுலின் ஈட்டிக்கு எத்தனையோ முறை தப்பினான். தேவன் அவனை பற்றி என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியிருந்தார். அமலேக்கியர் மனைவி பிள்ளைகளெல்லாம் அடித்து கொண்டு சென்ற போது அதிலிருந்து தப்பி அவைகளெல்லாம் திருப்பி கொண்டான். இப்போதும் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்தது, நெடுநாளாக யுத்தம் நடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உங்களை முன்னேற விடாதபடிக்கு பிசாசவன் நெடுநாளாய் போராடக்கூடும். ரட்சித்தது உண்மைதான், அபிஷேகித்தது உண்மைதான். ஆண்டவரை நீங்கள் நம்புகிறீர்கள், வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், சர்ச்சுக்கு போகிறீர்கள், காணிக்கை கொடுக்கிறீர்கள், ஆனாலும் போராட்டம் தீரவில்லை. வேதம் சொல்லுகிறது, நெடுநாளாய் யுத்தம் நடந்தது. அல்லேலூயா. நெடுநாள் யுத்தம் நடக்கலாம், ஒன்று நிச்சயம், நமக்கு வெற்றி தான் முடிவு. அல்லேலூயா. எந்த தோல்வியோ எந்த பலகீனமோ நம்மை தாக்க முடியாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும், அது வெறுமனை திரும்பாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆகும்படி செய்யும். இந்த வசனத்தை கேட்டு விசுவாசத்தை நீங்கள் இதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இதில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் தவறாமல் வந்து நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லி நீங்கள் உங்களை இந்த வசனத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக சொல்லியிருப்பார். மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், உன்னுடைய எல்லா சத்துக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்போதும் உனக்கு உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டேன், உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தாவீதின் இடத்துல நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், உனக்கு என்ன செய்வார் தேவன், ஒரு வீட்டை கட்டுவேன் என்று. அல்லேலூயா. அருமையான தேவன் பிள்ளை, எவ்வளோ நாட்களாய் வாடகை வீட்டில் இருந்து சோர்ந்து போனோம் ஐயா, ரசிக்கப்பட்ட ஆள் தான், ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன், கிடைக்கலையே. வீட்டு மனம் வாங்கியாச்சு, ஆனால் கட்டட வேலை ஆரம்பிக்கலையே, இல்லை கட்டட வேலை ஆரம்பிக்க புறப்பட்டோம், அதில் பிரச்சனைகள் இருக்கிறதே. இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், வேத வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு நிச்சயமாகவே வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வீட்டை கட்டி தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் செய்கிற கர்த்தர் நமக்கு நம்மோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் மாறாதவர். இதை குறித்து இன்னும் பார்ப்போமானால், நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வசனங்கள் வாசிங்க. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்கள் விளங்க பண்ணினார்கள். இப்போ 10ஆம் வசனத்தை வாசி. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாத பங்குகளை அனுப்புங்கள்.
ஒன்றுமில்லாதவருக்கு பங்கை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்றான். உங்கள் பலன் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைய நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். ஏன் என்று சொன்னால் 2023 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2024ஆம் ஆண்டு, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அதை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே நாம் சரித்திரத்தை அறிந்திருக்கிறபடினாலே, வாசனத்தை தீர்க்கமாக வாசிக்க கேட்டபடினாலே இப்பொழுது அழ வேண்டாம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாலும் உயிரோடு எழும்பினார். இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஒன்றுதான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே அநேகருக்கு வெகுமதிகளை கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு ஏதாவது நம்மால் செய்ய முடிந்த நன்மைகளை செய்கிறோமே. ஏன் என்று சொன்னால் அதுதான் ஐயா வேதம் சொல்கிறது, நீங்கள் கொழுமையானதை புசித்து மற்றவர்களுக்கு கொடுங்கள். என்ன செய்யணுங்க, பக்கத்தை மாற்றிட்டீங்க. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புவங்கள். நீங்கள் விசாரப்பட வேண்டாம். இந்த நாள் புது வருஷத்தின் 2வது நாளிலே இருக்கிற நாம், இந்த வசனத்தை கேட்கிற நாம் ஒருவரும் என்ன செய்ய வேண்டாம், விசாரப்படவே வேண்டாம். அது மாத்திரம் இல்லை, மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாட்களிலே அவர்களுக்கு 10 விதமான வாதைகள் எகிப்தியருக்கு வந்ததை பார்த்தார்கள். செங்கடலை பிளந்ததை பார்த்தார்கள். யோர்தான் அகன்றதை பார்த்தார்கள். எதிரிகள் மாண்டு போனதை பார்த்தார்கள். எல்லா அதிசயத்தை பார்த்தது போல இந்த நாட்களிலே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே பார்த்தது போல அதிசயங்களை காணப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் 34:10, அதற்கு அவர், இதோ நான் உன் உடன்படிக்கை பண்ணுகிறேன். யாத்ரா 34:10 ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன? மனம் திரும்பி அமர்ந்திருந்து ரட்சிக்கப்படும் போது அமெரிக்கையும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்மோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மேலும் ஆக தேவன் இவ்விதமாய் நன்மை செய்தபடினாலே கர்த்தரை குறித்து என்ன செய்ய போகிறோம்? பாட போகிறோம் சீக்கிரமாக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை 2ஆக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை 2ஆக பிரித்திட்டார் அதிசயம். மரித்து புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, வசனத்தை கேட்ட உம்முடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிற மக்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. ரட்சிப்பை அஸ்திபாரமாக கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே மூலதனமாக கொண்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே வேதவசனம் சொல்லுகிற கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லியிருக்கிற பிரகாரமாக, ஓ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்து அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல் அருளி செய்யப்படும் என்றபடியே ஆண்டவரே, தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த கரங்களை தருவோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் சந்திக்கலாம். God bless you.